அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் இந்தி கற்போம் பாடம் 29. அட்வர்ப்னா என்ன? வினை உரி சொல். அதான் அட்வர்ப் என்னும் வினை உரி சொல் வினை சொல்லின் தன்மையை விளக்குவதாகும். அந்த வெர்போட குவாலிட்டி என்னன்னு சொல்வது அதான் அட்வர்ப். 4 உதாரணம் பாருங்க, சிம்பிளா. இங்கிருந்து சீக்கிரம் செல், யஹாங் சே ஜல்தி ஜாவோ, சீக்கிரம் கிளம்பு, ஜல்தி ஜாவோ. இன்னும் மெதுவாக செல், தீரே தீரே சலோ. அடுத்து குறைவா சாப்பிடு, எப்படி சொல்லணும்? கம் காவோ. அவன் தினமும் நேரம் கழித்தே எழுகிறான், அது எப்படி சொல்லுவீங்க? வக் தேசே ரோஜ் உட்தா ஹை. செயலின் தன்மையை என்ன, அது என்ன தன்மை? சீக்கிரமா, மெதுவா, குறைவா, நேரம் கழிச்சு, இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த தன்மையை சொல்கிறது தான் அட்வர்ப். சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு செயல் எப்படி நிகழ்கிறது என்பதை குறிப்பிடுவது தான் அட்வர்ப் ஆகும். வேகமா போ, சீக்கிரமா போ, மெல்ல போ, கம்மியாக சாப்பிடு, சீக்கிரம் தூங்கு, ஜல்தியாக கிளம்பு, அது மாதிரி. இது அட்வர்ப். இது நம்ம அறியாமலேயே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வரக்கூடிய வார்த்தைகள், அதெல்லாம் தான் இப்போ பார்க்குறோம். இதை பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஹிந்தி சரளமாக வந்துடும். கவலையே வேணாம். அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.